ஓகே, எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் வணக்கம். ரைட்டா? சரிங்களா? நாங்கள் இன்னைக்கு எங்களோட வார்ம் எக்ஸாமினேஷன் 26 பேட்ச்ன்ற ஃபோர்த் எக்ஸாமினேஷன் வார்ம் அப் எக்ஸாம் எக்ஸாம் நம்பர் 4 பேப்பர் டிஸ்கஷன் இந்த பட்சிந்த 26 பட்ச் இல்லையா? ஓகே, சரியா தம்பி? எல்லாரும் எடுத்துக்கொள். முதலாவது கேள்வியை சரியா? ஓகே, முதலாவது கேள்வி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். x plus y plus z over x plus 2025 y is equal to a. Comma x plus y plus z over y plus 2025 z is equal to b. Comma x plus y plus z over z plus 2025 x is equal to z. எனின் 1 upon a 1 upon a plus 1 upon b plus 1 upon c 7 2026 என்று காட்டட்டாம. உங்களோட ஆண்டு 7 ஆண்டப்பன் 2026 என்று காட்டட்டாம. சரி, காட்டுவோம் வாங்குவோம். இவைய பாவிக்கணும். எனினண்டா என காட்டுகளை என்ன செய்யணும்? பாவிக்கணும். நான் கனவிதமான கேள்விகள் செய்து காட்டினேன் தெரியுமா பிள்ளைகள்? எனின் என்னென்ன மாதிரி வரைக்கு அப்படி செய்யணும் என்று திரியோண கணிதத்துல செய்து காட்டினான் தெரியுமே. கனவிதங்களா எனின் எப்படி எப்படி வரைக்கலாம் எப்படி எப்படி செய்யணும் என்று தெரியுமில்லே? ஓகே, வண்ணப்போனே நான் இவரங்கட ஏரண்டா வடிவாக்கவன் இவரங்கட RHS இவரங்கட LHS. இதுல இவர் எடுக்கிறேன். ஏன் A தந்திருக்கிறாங்க, B தந்திருக்கிறாங்க, C தந்திருக்கிறாங்க. அப்ப இவையை கொண்டு போய் இதுல போடிக்க ஏதோ சுருக்கலாம் போல தெரியுது. ஏன் ஏதோ தந்திருக்கிறாங்க மேல. அப்ப நான் LHS எடுக்கிறேன். LHS is equal to 1 upon A plus 1 upon B plus 1 upon C. அடே தம்பி இங்க கவனி. 1 upon A க்கு பதிலாக கொண்டு வந்து பிளறிடுறேன். x plus y plus z இன் கீழ் x plus 2025 y சக 1 upon b க்கு பதிலா x plus y plus z இன் கீழ் y plus 2025 z சக 1 upon c க்கு பதிலா x plus y plus z இன் கீழ் z plus 2025 x. சரியோ? ஓகே. அடே தம்பி இங்க பகுதியில இருக்கிறது மேல பகுதியோட போய் பெருக்கப்படுமில்லே. தெரியுமில்லே உங்களுக்கு? இதெல்லாம் மேல போய் பெருக்கப்படும். பெருக்கிறேன். அப்ப x plus 2025 y இன் கீழ் x plus y plus z plus y plus 2025 z இன் கீழ் x plus y plus z plus z plus 2025 x இன் கீழ் x plus y plus z. தம்பி ஒரு கணித கண்ணால பாரையா. ஐயா பாரையா, இங்க பாரையா. இங்கேயும் x plus y plus z தான் இருக்குது. இங்கேயும் x plus y plus z தான் இருக்கு. இங்கேயும் x plus y plus z என்றா வார விடைக்கும் பகுதி என்னவா இருக்கும்? வார விடைக்கும் பகுதி என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? x plus y plus z. அடே பகுதி நேர சமன்டா என்னடா செய்யலாம்? நேர அப்படியே கூட்டலாம் இல்லே. ஓஎல்ல படிச்சினாங்களே இல்லே. 2025 y plus y plus 2025 z plus z plus 2025 x. தம்பி
அடே தம்பி என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். கவனி, என்ன செய்யலாம்? அதுல எழுதுங்கடா இருக்கா, தொடர்ச்சியா இருக்கா சுருக்குவோம், தொடர்ச்சியா இருக்கா சுருக்கம், டக்குன்னு ஒரு கழுது, டக்குன்னு ஒரு கழுது இருக்கா, டக்குன்னு எழுத இங்கதான் சுருக்கலாம், டக்குன்னு ஒரு கழுது. இதுக்கு என்ன செய்யலாம்டா, 2025 y 2025 செட் 2025 எக்ஸுக்கு இருந்து எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் செட்டை பொது எடுக்கலாம். இங்கால எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் செட் இருக்கு, அதுக்கு இருந்து முன்ன பொது எடுத்தா நேர விட வருமெண்டு ஏதோ மாதிரி கிடக்குது. இதை எழுதுவோம். படக்குன்னு ஒரு கடக்கன்னு எழுதுவா. இல்லைன்னா இருக்கா கையை ஏத்தி விடுவோம். ரைட். ஓகே மெட்ராக்கள் கைகளை உயர்த்துங்க. ரீட்டிங்களே ஓகே, இனியெல்லாம் நடிக்கிறது. கடைசி கோவியை மட்டும் வச்சிருக்கு. பிள்ளைகள் எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் செட் தனி எழுதுறேன். எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z சக 2025 எக்ஸ் சக 2025 25 y சக 2025 z. அதன் கீழ் எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z. தம்பி இதோ கோவை அப்ப எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z, இதுக்கு இருந்தும் எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z எடுக்கிறேன். எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z பொதுவெடுத்த எல்லாத்துக்கும் 2025 பொதுவெடுத்துட்டீங்களா, எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z என்னவா இருக்கும், மிஞ்சும் அப்பன் 2005 இதுக்கையும் இருக்குது, 2005 இதுக்கையும் இருக்குது, 2025 இதுக்கையும் இருக்கு. அப்ப 2025 பொதுவெடுக்கிறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z என்ன வரும், மிஞ்சும். கீழையும் எக்ஸ் பிளஸ் y பிளஸ் z இருக்குது. அடே தம்பி, அடே தம்பி இங்கேயும் பேர் எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் z இருக்குது. அடே தம்பி இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் z இருக்குது. அப்ப அதுக்கையும் இதுக்கையும் இருந்து என்ன செய், எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் z பொதுவடு, பொதுவடுத்தியண்டா இதுல இருந்து ஒன்றை பொதுவடுத்துட்டா அப்ப உண்டு மிஞ்சு சக இதுக்கு இருந்து எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் z பொதுவடுத்தியண்டா 2025 இருக்குமாடா. கீழே என்ன இருக்குமெண்டா, எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் z இருக்கும். அடே தம்பி, அடே தம்பி வடிவாக்கவனி, வடிவாக்கவனி கீழையும் எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் z தான் இருக்கு, மேலையும் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 5 பிளஸ் z தான் இருக்கு. அப்ப ரெண்டும் ஓடி போயிருமடா, ஓடி போயிரும். ஓடி போனா 2025ஓட ஒண்ட கூட்டின எத்தனை வரும், 2026. உங்க ஏஎல் ஆண்டு வந்துச்சு, உங்க ஏஎல் ஆண்டு வந்துச்சுது. இப்பட வந்தது விளங்கிட்டுது, ஆர்ஹெச்எஸ்க்கு சமன் என்று காட்டிட்டு. அப்ப வந்தது விளங்கிட்டுதோடா. ஓகே எழுதிக்கொள்.
பிள்ளைகள் எழுதிட்டீங்களோ? அழிக்கிறேன். இரண்டாவது கேள்வி எடுத்துக்கொள். இரண்டாவது கேள்வி எடுத்துக்கொள். இரண்டாவது கேள்வி கழுதுறா. இரண்டாவது கேள்வி கழுது. இரண்டாவது கேள்வி என்னதாராங்கள்? 5x64 கீழ் x13 சக x6 கீழ் x7 சமன் 4x55 கீழ் x14 சக 2x11 கீழ் x6. தம்பிமார் இதுல யார் இந்த கேள்வி செய்தாக்கள்? செய்தாக்கள் கையை வைத்து பாப்போம். கேள்வி என்ன சொல்றான்? எண்ணின் எக்ஸின தீர்வை காணட்டாமாமே. இப்படி இருக்கே எக்ஸின தீர்வை காணட்டாமாமே. ஓ தம்பி இதுக்கு தீர்வு வராதா? கடைசியா கேள்வி கொடுக்கணும் தீர்வு இல்லையே. ரைட், இதுக்கு எக்ஸுக்கு தீர்வு வராது, அந்த தீர்வு இல்லையன்னு எடுத்து காட்டணுமே. எடுத்து காட்டும். படிவாக்கவனி கீழே x13 இருக்கு. இப்படி ஒரு கேள்வி, இது தீர்வு இல்லாத நானா போட்ட கேள்வி. ரைட்டா? அது வந்துட்டு ரைட் கவனி. ஆனா தீர்வு என்னன்னா கேட்டது, தீர்வு கேட்டது தானே. ஆனா தீர்வு செஞ்சு பார்க்க என்ன வருது? தீர்வு இல்ல. நீ எழுதி விட்டா மார்க்ஸ். ரைட், ஓகே. கேள்வி இல்லையன்னு சொல்லக்கூடாது. சரி, இங்க கவனி. கீழே x13 இருக்குது, மேலையும் x13 வர்ற மாதிரி ஆக்கலாமோன்னு பாக்குறேன். தம்பி மேல இதுக்கேந்து எக்ஸ தனியா எக்ஸில குணத்தை உண்டா வச்சிருக்கணும். என்ன செய்யணும் என்றால் 5 பொது எடுக்கிறேன். தம்பிடே எனினண்டா இப்படியே எடுத்துக்கொண்டு சில எனினண்டா முதல் கேள்வியில பார்த்து நாங்கள் ஏ சமன் இப்படியாம், பி சமன் இப்படியாம், சி சமன் அப்படியாம் எனின் அந்த அதை காட்ட சொன்னாங்க. இப்ப இப்படி எனின் எக்ஸின தீர்வுண்டா இதை எடுத்துக்கொண்டு போவாங்க. கனவிதமான எனின் பிறகு எப்படி எப்படி கேள்வி செய்யறதுன்னு சொல்லி காட்டியாச்சு. இப்படி எனினண்டா எக்ஸின தீர்வை காணட்டாம். வடிவா கவனிச்சுக்கொள் தம்பி. இதுக்கேந்து எக்ஸின குணகத்தை உண்டாக்கணும் என்றால் 5 இதுக்கேந்து பொது எடுக்கலாம். பொது எடுக்கிறேன். 5 பொது எடுப்போமா? ஓ எடுப்பான். வடிவா கவனிங்கோ. 5 பொது எடுப்போம். 5 பொது எடுத்தா என்றா எக்ஸ் 13 கீழே இருக்கிறவரை மேல வர பண்றேன். x13 சக 1 வரும். வடிவாப்பார் ஏன் 13ஆல 5 பெருக்கிப்பார். தம்பி 3 5 15டா. 5 எழுதி 1 மிச்சம். வடிவாப்பார் 5 5 5ஓட 1 கூட்டினீங்கன்னா 6 65. என்ன 65 வருது? சய 65. சய 65 சக 1 என்னண்டு வரும்? சய 64 வரும். தம்பி உனக்கு விளங்குதோ அப்படி எடுக்கிறேன்னு? அந்த ஐடியா தான் இங்க பயன்படுத்துறான். சரியா? இதுக்கு எக்ஸுக்கு தீர்வு வராது. சரியோ? இங்க கவனி. இதுக்கு என்ன பொது எடுப்பான் தம்பி? வடிவா கவனி. இதுக்கு எக்ஸ் கீழே எக்ஸின குணகம் உண்டு, மேலேயும் என்னடா இருக்குது? எக்ஸின குணகம் உண்டாத்தான் இருக்குது. அப்ப கீழே இருக்கிறவரை மேல வர பண்றேன். அப்ப எக்ஸாய 7 போட்டுட்டேன். அடே மேல என்ன வரணும்? சய 6 வரணும். சய 6 வரணும்டா என்ன பக்கத்துல போட்டா சரி, ஒரு சகோண்ட போட்டி என்றா சரி. தம்பி போட்டது விளங்குதோ? ஓ போட்டது விளங்குது. ஓம் சார் இங்க பாருங்க. இங்க கீழே எக்ஸின குணகம் உண்டடா, மேல எக்ஸின குணகம் 4. கீழே எக்ஸின குணகம் உண்டா, மேல எக்ஸின குணகம் உண்டா வர பண்ணணும். அப்ப இது உள்ளுக்கே இந்த எத்தனைய பொது கொடுக்கணும்? 4 பொது கொடுக்கணும். அதோட கீழே என்ன இருக்குது? எக்ஸய 14 இருக்குது. மேலையும் எக்ஸய 14 வரணும்டா தம்பி. 4 பொதுவெடுத்துட்டேன். பொதுவெடுத்த எக்ஸ் சய 14 எக்ஸய 14 மேல வரணும். அப்ப எக்ஸய 14 போட்டுட்டேன். நான் 14 4ஆல பெருக்கி பாக்குறேன்.
ரெண்டாங்க 16 ஆளுதி 1 மிச்சம் 4 4 3 5 56 ஆனா அங்க என்ன இருக்குது சய 55 ஒரு சகோண்ட கூட்டி விட்டீங்கன்னா சரி சய 56 சகோண்டு சய 55 வரும் கீழே எக்ஸ் சய 14 சரியோ தம்பி ஓகே இங்க பார் கீழே எக்ஸ்ன குணகம் உண்டடா மேல எக்ஸ்ன குணகம் 2 மேல எக்ஸ்ன குணகம் 1 வரணும்டா உள்ளுக்கு இந்த எத்தனை பொது கொடுக்கணும் 2 பொது கொடுக்கணும் கீழே எக்ஸ் மைனஸ் 6 வரணும்டா மேலே என்ன வரணும் எக்ஸ் மைனஸ் 6 வரணும் போட்டுட்டேன் கீழே எக்ஸ் மைனஸ் 6 தானே உள்ளால பிரக்கெட் நிக்கிறேன் 6 2 12 என்ன 12 வருது சய 12 வருது சய 11 வரணும்டா ஒரு சமம் கூட்டி வெட்டியண்டா சரி போட்டது விளங்குதோ விளங்குது தம்பி முழுவதும் கீழண்டிருந்தா தனித்தனிய உடைக்கலாமல்லோ இங்க பேர் எக்ஸ் 5 தர எக்ஸ் ஆய 13 அதன் கீழ் எக்ஸ் ஆய 13 சக ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆய 13 சக எக்ஸ் ஆய 7 இன் கீழ் எக்ஸ் ஆய 7 சக ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆய 7 தனித்தனியா உடைக்கிறனடா முழுவதின் கீழ் என்று கிடக்குது தனித்தனியா உடைக்கிறேன் தம்பி முழுவதின் கீழ் தனித்தனியா உடைக்கிறேன் கவனி ஓகே ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆய 14 சக 2 எக்ஸ் ஆய 6 இன் கீழ் எக்ஸ் ஆய 6 சக ஒன்றின் கீழ் எக்ஸ் ஆய 6 சரியோ சரியோடா ரைட் போட் தெரியுதோ தெரியும் இந்த எக்ஸாய 13 இந்த எக்ஸாய 13 மோடிடும் அப்ப 5 சக ஒன்றின்கீழ் எக்ஸாய 13 கவனி இந்த எக்ஸாய 7 எக்ஸாய 7 போனா 1 சக ஒன்றின்கீழ் எக்ஸாய 7 சமன் இந்த எக்ஸாய 14 எக்ஸாய 14 போனா 4 சக ஒன்றின்கீழ் எக்ஸாய 14 தம்பி எக்ஸாய 6 எக்ஸாய 6 போடுமடா அப்ப சக 2டா சக ஒன்றின்கீழ் எக்ஸாய 6 தம்பி பாரையா 5ஓட இந்த ஒண்ட கூட்டினா 6 4ஓட இங்கால 2 கூட்டினால் 6 அப்ப இந்த 6 இங்கால இருக்கிற 6 என்ன செஞ்சிடும் ஓடிடும் அடே தம்பி 5ஓட ஒண்ட கூட்டினா 6டா 4ஓட 2 கூட்டினா 6 இங்கால இருக்கிற சகாரம் இங்கால இருக்கிற சகாரம் போயிடும் என்னட்டு சார் போகும் எனக்கு டவுட்டா இருக்குதே தம்பி இந்த சகார இங்கால கொண்டு வந்தா என்ன மாறிடும் சயாரா மாறும் இப்ப சகாறு சயாறு போயிடும் இல்லை விளங்குது அப்ப இங்கால என்ன இருக்குது ஒன்றின்கீழ் எக்ஸாய 13 சக ஒன்றின்கீழ் எக்ஸாய 7 சமன் ஒன்றின்கீழ் எக்ஸாய 14 சக ஒன்றின்கீழ் எக்ஸாய 6 தம்பி இனி என்ன வந்துட்டடா பின்னம் வந்துச்சு பின்னம் வந்த அடுத்த கட்டம் என்ன எடுப்பம் போமசி எடுப்பம் கீழே யாரு போமசி எக்ஸாய 13 எக்ஸாய 7 போமசி தம்பி கீழே எழுதுறது தெரியுதோ எக்ஸாய 13 இங்க இருக்குது ஆனா யாரு இல்ல எக்ஸாய 7 இல்ல கீழே எக்ஸாய 7 பெருக்கினீங்கடா மேலேயும் எக்ஸாய 7 பெருக்கும் சக கீழே எக்ஸாய 7 இருக்குது யார் இல்ல எக்ஸாய 13 இல்ல கீழே எக்ஸாய 3 பெருக்கினீங்கடா மேலேயும் எக்ஸாய 13 பெருக்கும் அடே தம்பி சரியடா கீழே சுருக்குவோம் எக்ஸாய 14 இங்க இருக்கடா இங்க வேறடா எக்ஸாய 6 இருக்குது போமசி எடுக்கிறேன் பின்னம் வந்துச்சுது தம்பி எக்ஸாய 14 இருக்குது யார் இல்ல எக்ஸாய 6 இல்ல கீழே எக்ஸாய 6 பெருக்கிறீங்கடா மேலேயும் எக்ஸாய 6 பெருக்கலாம் இங்க சக வேண்டா இங்கேயும் சக எக்ஸாய 6 இருக்குது யார் இல்ல எக்ஸாய 14 இல்ல கீழே எக்ஸாய 14 பெருக்கிறீங்கடா மேலேயும் எக்ஸாய 14 பெருக்கிறேன் அதுக்கு முதல் நான் தொடர்ந்து சுருக்கணும்டா நீ ஒரு கழுதிக்கோள் அடே நான் தொடர்ந்து சுருக்கணும்டா நீ ஒரு கழுதும் ஒரு கழுது தம்பி எப்படின்னு விளங்குதோ இந்த கேள்விக்கு தீர்வு வராத பெண் இந்த ஐடியாக்களால உடைக்கணுமே கீழே எக்ஸாய 13 இருக்குது மேலேயும் எக்ஸாய 13 கொண்டு வரேன் போட்டேன் நான் சுருக்கி பாக்குறேன் 65 வருது ஆனா சய 64 தான் இருக்கு
இப்ப சய 65ஓட சகோண்ட கூட்டினா சய 64 வருந்தாரு. அப்படித்தான் எல்லாத்தையும் உடைக்கிறேன். தம்பி உனக்கு விளங்குது எப்படி உடைக்கிறேன்? ஒரு கழுதிக்கோள் டக்கண்டு படக்கண்டு ஒரு கழுது படக்கண்டு. ரீனாகளோட கையை வைத்தா சரியா பெண். ஓகே, நாங்கள் அடிச்சிட்டு தொடர்ச்சியா சுருக்குவோம். அழிக்கிறேன். பிளஸ் சுருக்குவோம். இதுல என்ன இருக்கு? எக்ஸாய 7 எக்ஸாய 7 சக எக்ஸாய 13 அதன் கீழ் எக்ஸாய 13 தர எக்ஸாய 7 சமன் எக்ஸாய 6 சக எக்ஸாய 14 அதன் கீழ் எக்ஸாய 14 தர எக்ஸாய. சரி பிள்ளைங்க, கவனிங்க சுருக்குவோம். சுருக்குவோம் கவனியடா. எக்ஸோட எக்ஸ கூட்டினா 2 எக்ஸடா. சய 7 சய 13 சய 20 உனக்கு தெரியுமே. சொல்லித்தரோம். சொல்லித்தாரன் கணிதம் சொல்லித்தாரன். கவனி, பெரியதானத்துக்கு முன்னால என்ன குறி? மைனஸ். அப்படியே என்ன வரும்? மைனஸ். சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பேன். அப்படி மைனஸால மைனஸ பெருக்கினா பிளஸ் அடா. ஆகவே கூட்ட வேண்டும். 7ஓட 13 கூட்டினீங்களே 20. எக்ஸாய 13 எக்ஸாய 7. எக்ஸோட எக்ஸ கூட்டினா 2 எக்ஸடா. சய 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 பெரியதான சய சயதர சய சக 14ஓட 6 கூட்டினா 20 அதன் கீழ் எக்ஸாய 14 எக்ஸாய 6. தம்பி இவரையும் வெட்டுறனடா, இவரையும் வெட்டுறன். ஏன்? ஒரே ஆக்கள். ஒரே ஆக்கள்ண்டா வெட்டலாம். தம்பி ஒன்று நீ இப்படி தலைகளாக்கலாம். இங்கால தலைகளாக்கினா இங்கால தலைகளாக்கலாம். இல்லாட்டில் குறுக்க பெருக்கலாம். உஞ்ச விருப்பம். நான் தலைகளாக்குறேன். இங்கால தலைகளாக்கினா அங்காலையும் தலைகளாக்குறேன். அப்ப எக்ஸாய 13 தர எக்ஸாய 7 சமன் எக்ஸாய 14 தர எக்ஸாய 6.
உனக்கு பிராக்கெட் நீக்க தெரியுமோ? ஓ தெரியுமே என்ன? இங்க தெரியாத இல்லையே. எக்ஸோட எக்ஸ பெருக்கினா எக்ஸ் வர்க்கம். எக்ஸோட இந்த சயல பெருக்கினா சய 7x. சய 13ஓட எக்ஸ பெருக்கினா சய 13x. சயதர சய சக 3 21 2 மிச்சம் 7 2 9. எக்ஸால் எக்ஸ பெருக்கினா எக்ஸ் வர்க்கம். சய 6x சய 14x சய 20x. நான் நேர போடுவேன், சின்ன பிள்ளை மாதிரி எழுத மாட்டேன். நேர போட போறேன், நேரண்டா நான் சின்ன பிள்ளை மாதிரி எழுத மாட்டேன். சய 7x சய 13x சய 20x. சயால சய பெருக்கினா சக 14 ஆள பெருக்கினா 6 4 24 4 2 மிச்சம் 6 6 6 2 8. தம்பி மேர் இங்கால இருக்கிற எக்ஸ் வர்க்கம் இங்கால இருக்கிற எக்ஸ் வர்க்கம் ஓடிருமடா. டவுட் இருக்கும் அது என்னண்டு ஓடுதண்டு. இந்த எக்ஸ் வர்க்கத்தை இங்கால ஓடுவா, சக எக்ஸ் வர்க்கம் இங்கால வந்தா சய எக்ஸ் வர்க்கம், சய எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் ஓடிரு. இங்கால சய 20x இங்கால இருக்கிற சய 20x ஓடிடும். அப்ப 91 84க்கு சமனா இருக்கும். ஒரு காலமும் சமன் இல்லை. அப்ப எக்ஸுக்கு தீர்வு இருக்குதோ? எக்ஸுக்கு தீர்வு இல்லை. வெளியிடுவோம். எக்ஸுக்கு தீர்வு இல்லை. 91 எப்பயும் 84க்கு சமம் இருக்கு, சமமா இருக்குமே, சமனா இருக்காது. அப்ப எக்ஸுக்கு என்ன தீர்வு இல்ல. எழுதி விடுங்க, எழுதி விடுங்கோ. தீர்வு இல்லையன்ற ஒரு கடக்கன்ற ஒரு எழுதி விடுங்கோ. வழினா கையை வைத்து விடுங்க. ஓகே, அழிப்பமா. அழிக்கிறேன. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. மூன்றாவது கேள்வி என்னண்டா, எக்ஸாக 2y வந்து 7, எக்ஸ் இன்டு y வந்து 6. என்ன செய்யலாம்? எனக்கு ஒரு ஆளை கூப்பிட போறேன், இது என்னன்னு செய்யறேன்னு கேட்க போறேன். ரைட்? யாரென்றால் மெஷாக். மெஷாக் என்னன்னு செய்யலாம் மக்கள்? என்னன்றா செய்யலாம்? நடா எக்ஸ் இன்டு y தாராங்கள். எக்ஸையும் வெயங்கானட்டா. எக்ஸாக 2y தாராங்கள். என்ன காணி காணி நான் சொல்லித்தாரேன். அடே, இதுல வந்து எக்ஸ y சார்பா காணலாம், அல்லாட்டி y எக்ஸ் சார்பா காணலாம். இல்லை அடே தம்பியா, தம்பியா, எக்ஸ y சார்பா காணலாம், இல்லாட்டி y எக்ஸ் சார்பா காணலாம். இல்லை அது உண்ட விருப்பம். நீ எதை காண போற? y எக்ஸ் சார்பா. நான் y எக்ஸ் சார்பா காண்றேன். அடே, இந்த எக்ஸ் என்ன செய்யுது? பெருக்குது.
பெருக்கிற எக்ஸ் ஒன்று சமன்பாட்டுக்கு அங்கால போனா என்ன செய்யும்? பிரிபடும். வைய வந்து ஆறின் கீழ் எக்ஸ் என்று போடலாமே, போடலாம். இங்க வேற எக்ஸ்லயும் வையிலையும் இங்கால ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது. எக்ஸ் ஆக 2y சமன் 7. y கண்டுட்டேன் எக்ஸ் ஆறுவா இதுல போடட்டு எக்ஸ் ஆக 2 தர வைக்கு பதிலா ஆறின் கீழ் எக்ஸ் சமன் 7. தம்பி வடிவாக்கவனி எக்ஸ் ஆக 6 12 கீழ் எக்ஸ் சமன் 7. கீழே இருக்கிற எக்ஸ் இல்லாமல் ஆக்க எல்லா இடமும் ஒரு எக்ஸ் ஆல பெருக்கிறேன். எக்ஸ் வர்க்கம் சக பெருக்கிற எக்ஸும் இந்த கீழே இருக்கிற எக்ஸும் வெட்டப்பட்ட 12 சமன் அங்கால பெருக்கப்பட்டா 7x. சரியோ? கவனி இந்த 7x இங்கால கொண்டு வர போறேன். எக்ஸ் வர்க்கம் சய 7x சக 12 சமன் 0. எக்ஸ் வர்க்கம் சய 7x சக 12 சமன் 0. தம்பி இது ஒரு இருபடி கோவை. அப்ப எக்ஸுக்கு எத்தனை தீர்வு வரும்? 2ஆம் படி கோவை என்ற எக்ஸுக்கு எத்தனை தீர்வு? 2 தீர்வு. இது தீர்வு காண்றதுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லி தந்த நான். எக்ஸ் வர்க்கம் சய 7x சக 12 சமன் 0 என்றால் 12 நான் எப்படி எழுத சொன்னான்? 12 பெருக்கம் என்னென்ன வகையா வரலாம் என்று 4 தர 3 3 12 6 12 12 தர 1 12 கூட்டினாவோ கழிச்சாவோ 7 வரும். 4ஓட 3 கூட்டினா 7 வரும். வந்துச்சு. 6ஓட 2 கூட்டினா 8 தான் வரும். 12ஓட 1 கூட்டினா 13 வரும். 1 கழிச்சா 11 வரும். அப்ப அவே ஒண்ணும் வர மாட்டேன். ஓடு. அப்ப இவர்தான் வர்ற மாதிரி இருக்குது. அடே தம்பி 4ஓட 3 கூட்டினா 7 எல்லோ கூட்டி வார விட என்ன வருகுது? கூட்டி வார விட என்ன வருகுது? என்ன விட வருகுது? மைனஸ் விட வருது. அடே கூட்டி வார விட மைனஸ் என்ற பெரிய தானத்துக்கு முன்னால மைனஸ் இருக்குமோ சின்ன தானத்துக்கு முன்னால மைனஸ் இருக்குமோ? பெரிய தானத்துக்கு முன்னால. அப்ப இதுல யாரு மைனஸ் வச்சிருப்பினா 4 தானே பெருசு. உனக்கு அது தெரியாது. 4ஓ 3ஓ பெருசு 4. அவர்தான் மைனஸ். அப்ப என் வடிவாக்கவனி இங்க என்ன 12 இருக்குது? சக 12. ஒரு சயவோட என்னத்தை பெருக்கினா சக வரும்? சொல்லுவாப்பம் சயவ பெருக்கி. அப்ப அவரும் சய. அப்ப ஒரு காரணி யாரு? எக்ஸ் சய 4 அடுத்த காரணி எக்ஸ் சய 3. அப்படி வந்துட்டு சரி எக்ஸ் சய 4 தர எக்ஸ் சய 3. அப்ப எக்ஸுக்கு எத்தனை விட வருதுடா? எக்ஸ் சய 4 சமன் 0 ஓர் எக்ஸ் சமன் என்ன எழுதுறேன்? எக்ஸ் சய 3 சமன் 0. அப்ப எக்ஸுக்கு 4 என்ற விட வருது. எக்ஸுக்கு 3 என்ற விட வருது. தம்பி எக்ஸ் 4000 கேட்க வையின் பெருமானத்தை காணும். எக்ஸ் 4000 கேட்க y சமன் 6 கீழ் 4. 2ஆல சுருக்கலாம். 2ஆல சுருக்கினா 2 2ஆல சுருக்கினா 3. அப்ப 3 கீழ் 2 வருது. தம்பி எக்ஸ் 3000 கேட்க வையின் பெருமானத்தை காண்றேன். y is equal to 6 கீழ் 3. 3ஆல சுருக்கலாம். ஒரு தரம் இங்க 2 தரம். yக்கு 2 வரும். சரியோ தம்பி? எக்ஸுக்கு 4000 கேட்க வையின் பெருமானத்தை காணுறேன். எக்ஸ் 3000 கேட்க வையின் பெருமானத்தை காணுறேன். சும்மா இருக்க கொண்டு போய் பாப்போம். இதாக போட்டு பாப்போம். இங்கால 7 வருகுதான் இருக்க போட்டு பாப்போமே. போட்டு பாப்போம். 4 சக 2 தர வைக்கு பதிலா 3 கீழ் 2 பாப்போம் 7 வருதும்.
இந்த ரெண்டும் வெட்டுப்பட்டா 4 3 7 வருகுதே. அப்ப இருக்கா இவர் இருக்கா போட்டு பார்ப்போம் வருகுது உண்டு. எக்ஸுக்கு பதிலா 3 2 தர 2. ஓ வருகுது. அப்ப நாங்க அடுத்த கண்ட விட சரியோ எக்ஸும் பையும் கண்ட விட சரியோ பெண். அப்ப எழுதி கொள்றீங்களே எப்படி கண்ண நான் ஈஸியா இருக்கேல்லே இப்படித்தான் காண்ற. முதலாவது எக்ஸையோ வையோ நீ உனக்கு விரும்பினா எக்ஸ வை சார்பா கண்டுட்டு இங்க போய் போட்டுக்கலாம். அது உண்ட விருப்பம். அது போயிட்டு போய் செஞ்சுப்ப மாத்தி தான் படிக்கிற. எழுதிட்டீங்களோட அழிக்கிறேன்டா சரியா. வேற கிளாஸஸுக்கு ஜாயின் பண்ண போறீங்கன்னா உங்களோட தொடர்பு கொள்ள விரும்பினால் 07697737735 அந்த வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொள்ளலாமா? சரியா பிள்ளைய? ரைட். ஓகே பிள்ளைகள் 4வது கேள்வி வந்து அது ஓப்பன். அந்த கேள்வி செய்யல அதாவது விடுங்க. சரி நான் போன கிளாஸ் சொன்னேன் கிளாஸ்ல வச்சு. சரி நாங்க இங்கால கொண்டு வரோம். இங்கால கேள்வி பகுதி பிய பாருங்க. பகுதி பிய பாருங்க. முதலாவது கேள்வி பகுதி பியில முதலாவது கேள்வி காரணியாக்கட்டாமா ஏ சக பி முழுவதுண்ட கணம் சக சி கணம். அப்பன் யாரென்றால் காரணியாக்குக இவரை ஏ மாதிரி யோசிப்பான் இவரை பி மாதிரி யோசிப்பான். ஏ கணம் சக பி கணம் ஒருக்கா கூட்டி எழுதுவான். ஏ சக பி சக சி இவரோட இவரை கூட்டி எழுதுறா. ஏ கணம் சக பி கணமடா. இந்த அடுத்ததா என்ன செய்யணும்? ஏ வர்க்கம் சக ஏ வர்க்கம் சக ஏபி சக பி வர்க்கம். தம்பி எல்லாம் மறந்துட்டீங்களோ? இங்க எப்படி ஒண்ணு படிச்சு நாங்க தெரியுமே. ஏக்கணம் சக பீக்கணம் என்றால் இங்க என்ன குறி வருதோ அவரை அப்படி எழுதணும். ஏ சக பி தர ஏ வர்க்கம். இங்க சக வந்தா இங்க சய ஏபி சக பி வர்க்கம். இப்படி ஒண்ணு எழுதினாங்க தெரியுமே. ஓ ஏக்கணம் சய பீக்கணம் அப்பன் இங்க என்ன குறி வருதோ இங்க அதான் வரணும். ஏ சய பி தர
ஏ வர்க்கம் இங்க சய வந்தா இங்க சக ஏபி சக பி வர்க்கம் தெரியும் தானே அதைத்தான் நீங்க எழுதியிருக்க சரியே ஓகே எழுதிக்கொள்ளுங்க டக்கன் ரைட் அழிக்கிறேன் അടുത്തത് എ സഹ ബി മുഴുവതിന്റെ കണത്തിന്റെ വിരിവെഴുതട്ടാമ എ സഹ ബി മുഴുവതിന്റെ കണം அப்பன் நான் நேரா உங்களுக்கு சொன்னேன் ஏ கணம் சக இவரால மூன்று தர இவர் தர இவற்ற வர்க்கம் தர அவர் இவர் தர இவற்ற வர்க்கம் தர இவர் சக இவர் தர இவற்ற வர்க்கம் தர இவர் சக இவற்ற கணம் ஏசாயபின கணத்தை சொல்லுவான் ஒருக்கா சொல்லுங்க ஏசாயபி மூணு கணம் என்ன சொல்லுது இவற்ற கணம் சக சயபீஞ்ச கணம் இவற்ற கணம் சக இவர் தர இவற்ற வர்க்கம் தர இவர் ஏ மூன்று தர ஏ வர்க்கம் தர சயபி சக இவர் தர இவற்ற வர்க்கம் தர இவர் இவர் தர அவற்ற வர்க்கம் தர அவர் ஏக்கணம் பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் அடுக்குல ஒற்றையண்டா விடையப்போ மைனஸ் பி கணம் பிளஸ் ஆல மைனஸ பெருக்கினா மைனஸ் மூன்று ஏ வர்க்கம் பி சக மூன்று பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் அடுக்குல ரெட்டையண்டா விடையப்பவும் பிளஸ் பி வர்க்கம் ஏ எல்லாம் சொல்லி தந்தாச்சு பேசிக்ல சொல்லி தந்தாச்சு இது சொல்லி தந்தானோ பிள்ளைகள் சரி நான் நீங்க சொல்லி தரையில மாதிரி சொல்லிவிட்டேன் ஓகே தொடர்ச்சியா சுருக்கம் ரைட் சரி விட இது அழிக்கிறேன்னா நான் சும்மா அழிக்கிறேன் கவனிங்க இதுல இருந்தாம் ஏ சக பி கணம் அவையாம் அப்படின்னு காட்டுட்டான் ஏ கணம் சக பி கணத்தை தனியா வச்சிருப்பான் மிச்சம் எல்லாரையும் இங்கே கொண்டு வருவான் இதுல இருந்து என்னத்தை செய்யட்டாமா ஏ கணம் சக பி கணத்தை எடுத்து காட்டுட்டாமா ஏ கணம் சக பி சாரி கவனிங்க இங்கால அப்படியே இருக்கட்டும் ஏ சக பி முழுவதுண்ட கணம் சமன் ஏ கணத்தையும் பி கணத்தையும் பக்கத்துல வச்சிருக்கிறேன் அவையத்தான் தனியா கட்டாமா ஏ கணம் சக பி கணம் இங்கால மிச்சாக்கள் எழுதுறேன் மூன்று ஏ வர்க்கம் பி சக மூன்று பி வர்க்கம் ஏ இதுல இருந்து எடுக்கட்டாமாமடா எங்களுக்கு எதை தனியா வச்சிருக்கட்டாமா ஏ கணம் சக பி கணத்தை தனிய வச்சிருக்கட்டாமா மெட்டாக்கள் எல்லாரையும் இங்கால கொண்டு வாரேன் ஏ சக பி முழுவதுண்ட கணம் சக மூன்று ஏ வர்க்கம் பி இங்கால வந்தா சய மூன்று ஏ வர்க்கம் பி சக மூன்று பி வர்க்கம் இங்கால வந்தா சய மூன்று பி வர்க்கம் ஏ சரி பிள்ளைகள் கவனியுங்கோ ஏ கணம் சக பி கணம் ஏ சக பி முழுவதுண்ட கணம் இதுக்கு இந்த எதை பொது கொடுக்கலாம்டா
சய 3 ஏபிய பொதுவெடுக்கலாம். கவனிங்கோ, இதுக்கே மெய் இருக்கு, இதுக்கே மெய் இருக்குது. ஏய தூக்குறேன், இங்கேயும் சய இருக்கு, இங்கேயும் சய இருக்கு, சய தூக்குறேன். இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, 3 தூக்குறேன். இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு. அப்ப சய 3 ஏபிய தூக்குறேன். அடே தம்பி, சய 3 ஏபிய தூக்கினேன்டா, எக்ஸ்ட்ரா ஒரு ஏ இருக்கடா. சயவ தூக்கிட்ட, அப்ப உள்ளுக்க பிளஸ் 3 ஏபிய தூக்கிட்ட, அப்ப பி வர்க்கத்துல ஒரு பி ஒன்று இருக்குது. காட்டிட்டனோ காட்டிட்டனோ காட்டிட்டேன். இதுல இருந்து எடுக்க சொன்னவன் அதுல இருந்து எடுத்தாச்சு. சரியோ? எழுதிக்கொள் எழுதிக்கொள். எழுதிட்டீங்களா? தம்பி பிள்ளைகளை கவனியுங்கோ. மேலுள்ள முடிவுகளை பயன்படுத்தி எதை எதை காட்டட்டாமண்டா, ஏக்கணம் சக பீக்கணம் சக சீக்கணம் சமன் சாரி சய 3 ஏபிசி சமன் ஏ சக பி சக சி இன்டு ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சக சி வர்க்கம் சய ஏபி சய பிசி சய ஏசி இப்படி காட்டட்டாமா என்று சொல்றாங்க. மேலாண் முடிவுகளை பயன்படுத்தட்டாம் என்று சொல்றாங்க. சரி, பயன்படுத்தி காட்டுவோம். சரியோ? கவனியுங்க எல்லாரும், கவனியுங்க பிள்ளையர். நான் இவரை எடுக்கிறேன். இந்த இவர் எங்கட ஆர்ஹெச்எஸ் அப்பன், இவர் எங்கட எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸ் சமன் ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் சய 3 ஏபிசி இவர் எடுக்கிறேன். அவர்தான் தந்திருக்கிறேன். ஓகே, நாங்க பிள்ளைகள் ஏக்கணம் சக பீக்கணம் ஏற்கனவே முன்னுக்கு கண்டு வச்சிருக்கிறோம். அவருக்காண்டி எழுதுறேன். ஏ சக பி முழுவதுண்ட கணம் சய 3 ஏபி இன்டு ஏ சக பி சக சீக்கணம் சய 3 ஏபிசி. ஏக்கணம் சக பீக்கணம் முதலே கேள்வியில கண்டிருக்கிற மாணவர்களே, அவருக்காண்டி கொண்டு வந்து பிரதிடுறேன். சக சீக்கணம் சய 3 ஏபிசி அங்கால இருக்கட்டும். சரியோ? ஓகே. தம்பி தம்பிமாரே தங்கச்சிமாரே, இங்க கவனியுங்கோ பிள்ளைகளே. நாங்கள் அதுக்கு முதல் கேள்வியிலே தொடக்கத்துல இங்க பாருங்க, ஏக்கணம் ஏ சக பி முழுவதுண்ட கணம் சக சீக்கணம் என்று கேட்கிறான். அப்ப அவைய நாங்கள் ஒரு மாதிரி கண்டு வச்சிருக்கிறோம். அப்ப அவைக்காண்டி நான் எழுதட்டோ? எழுதுறேன். ஏ சக பி சக சி இன்டு ஏ சக பி முழுவதுண்ட வர்க்கம் சய ஏ சக பி இன்டு சி சக சி வர்க்கம். அவருக்காண்டி இவ்வளவு பேரையும் எழுதிட்டேன். அங்கால எக்ஸ்ட்ராவா யார் யார் இருக்கணும்? சய 3 ஏபி இன்டு ஏ சக பி சய 3 ஏபிசி அவே இருக்கணும். தம்பிமாரை கவனியுங்க. ஏ சக பி சக சி உள்ளுக்க பிராக்கெட்டை நீக்கிறேன்.
a வர்க்கம் சக b வர்க்கம் a சக b முழுவதன் வர்க்கம் என்றால் a வர்க்கம் சக b வர்க்கம் சக 2ab தம்பி இவராலையும் பிரக்கெட் நீக்கிறேன் மைனஸ் c இன்டு a என்று வரும் c ஆல a பெருக்கடா ca ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் வரும் மைனஸ் ஆல பிளஸ் பெருக்கினா மைனஸ் c ஆல b பெருக்கு bc வரும் சக c வர்க்கம் விளங்குதோ இவ்வளவு அடுத்தது விளங்கிட்டுது இவ்வளவு அடுத்தது விளங்கிட்டுதோ இவ்வளவு அடுத்தது விளங்கிட்டுதோ பிள்ளைகள் பிராக்கெட்டை நீக்கிறேன் மைனஸ் 3 ab ஆல உள்ளுக்கம் இருக்கிறேன் மைனஸ் ஆல பிளஸ் பெருக்கினா மைனஸ் 3 a ஆல a பெருக்கினா a வர்க்கம் அங்கால ஒரு b வரும் மைனஸ் ஆல பிளஸ் பெருக்கினா மைனஸ் 3 ஆல அந்த b 3ab ஆல இந்த b பெருக்கினா 3a b into b b வர்க்கம் என்று வரும் மைனஸ் 3abc 3abc சரியோ வடிவா கவனி a சக b சக c a வர்க்கம் சக b வர்க்கம் அந்த c வர்க்கத்தை முன்னுக்கு எழுதுறேன் சக c வர்க்கம் சக 2ab சய ca சய bc இங்க பார் இங்கேயும் மைனஸ் 3 இருக்குது இங்கேயும் மைனஸ் 3 இருக்குது இங்கேயும் மைனஸ் 3 இருக்குது a இருக்கு இங்க இங்கேயும் a இருக்குது இங்கேயும் a இருக்குது இங்கேயும் b இருக்குது இங்கேயும் b இருக்கு இங்கேயும் b இருக்குது அப்ப மைனஸ் 3 ab பொதுவெடுக்கிறேன் ab பொதுவெடுத்தால் மைனஸ் 3 இதுல இருக்கிற ஒரு a யையும் இதுல இருக்கிற ஒரு b யையும் பொதுவெடுத்தா என்ன மிச்சமா இருக்குது ஒரு a மிச்சமா இருக்குது அடே ஒரு மைனஸ பொதுவெடுத்துட்டேன் b பொதுவெடுத்துட்டேன் a பொதுவெடுத்துட்டேன் b வர்க்கத்தில் இருக்கிற ஒரு b பொதுவெடுத்துட்டேன்டா என்ன மிச்சமா இருக்குது ஒரு சக b மிச்சமா இருக்குது அடே தம்பி இதுல இருக்கிற மைனஸ பொதுவெடுத்துட்டேன் b பொதுவெடுத்துட்டேன் a பொதுவெடுத்துட்டேன் எல்லாத்தையும் பொதுவெடுத்தா ஒரு c மிச்சமா இருக்குது தம்பி வடிவாக்கவனி இங்கேயும் a சக b இருக்குது இங்கேயும் a சக b இருக்கு அப்ப வளத்துக்கே இருந்து a சக b என்ன செய்யலாம் பொதுவெடுக்கலாம் a சக b சக c என்ன செய்யலாம் பொதுவெடுக்கலாம் பொதுவெடுத்தா மிச்சத்தை எழுதுறேன் இதுக்கையும் அதுக்கையும் வந்து பொதுவெடுத்துட்டேன் அப்ப a வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கம் சக 2ab சய ca சய bc இவர் அதுக்கு பொதுவெடுத்துட்டேன் இங்களை யார் இருக்கணும் சய 3ab சரியோ இங்க மட்டும் போட் தெரியுதோ கீழே தெரியுமோ கீழே தெரியுமோ a சக b சக c a வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கம் தம்பி மேரே ஒரு சக 2ab சய 3ab என்ன செஞ்சா என்ன வரும் பெரியதானதுக்கு என்ன இருக்கு மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் கழிக்கோடும் 3ab 2ab போனா ஒரு ab மிச்சம் அங்கால சய ca சய bc பேர் விட வந்திருக்கும் போய் ஓடி போய் பேர் சய ba இருக்குது சக abயோ ba ஏதோ இருக்குது சக ca இருக்கு அது ac ca ஒன்றுதானே பெருக்கம் தானே மாறி இருக்கு அதெல்லாம் உண்டு சய bc இருக்கு விடை எடுத்துட்டேன் விளங்குதோ விடை எடுத்துட்டேன் விளங்குதோ எழுதிக்கொள் சரி இதிலிருந்து எதிலிருந்து இப்ப ப்ரூவ் பண்ணினமே ஏக்கணம் சக பீக்கணம் சக சீக்கணம் சய 3 abc சமன் a சக b சக c இன்று a வர்க்கம் சக b வர்க்கம் சக c வர்க்கம் சய ab சய bc சய ac
இதிலிருந்து பின்வருவனவற்றின் காரணிகளை உய்த்தறிக. இப்படி இருந்து இப்படி எடுத்து காட்டுட்டான் கேள்வி. சரியா? உய்த்தறிகவா இதுல இருந்து உய்த்தறிக்கிறான். ஏ சொல்றான் எக்ஸ் கணம் சக y கணம் சக 8 செட் கணம் சக 6 XYZ. வடிவாக்கவனி இவர மாதிரி அவர் எடுக்கும். ஏ கணம் மாதிரி எக்ஸ் கணம் இருக்குது, பி கணம் மாதிரி y கணம் இருக்குது. ஆனா பேர் இங்க சக சீக்கிரம் பெறணும். ஆனா 8 ஏதோ வருகுது. சரி, கணம் பெறணும். ஒரு கணம் மாதிரி ஃபார்முலா ஆக்கி விட்டா சரிதானே. ஏ மாதிரி எக்ஸ் இருக்குது, ஏ இஸ் ஈக்குவல் இல்ல, ஏ மாதிரி ஏ டென்ஸ் டு எக்ஸ், பி டென்ஸ் டு y, சி டென்ஸ் டு தான் பாப்போம் என்ன வருதுன்னு. வடிவா கவனியா, வடிவா கவனிங்கோ, வடிவா கவனிங்க, வடிவா கவனிங்களா, வடிவா கவனிங்க. இவர சக இதுல வரும், சகவா போட்டுட்டேன். இவர சய 8 போடலாம், சய 8 போடலாமே, சய 8 போடலாம் இல்ல பிள்ளைகள்? அது விளங்குது என்னென்னு போடலாம் என்று. அடே இவருக்கு ஒத்ததா மாத்துறேன்டா தம்பி, இவருக்கு ஒத்ததா மாத்துறேன். கவனி, இங்க சக இருக்கடா, இங்கேயும் சகவா போட்டுட்டேன். சரியோ? சீக்கணம் பெறணும். ஏதாவது சீக்கிரத்தை எடுப்பான். 8 கிணத்துல போடலாமே, ஏதுண்ட கிணத்துல போடலாமே. 8 2 கணமண்டு போடலாம் இல்ல பிள்ளைகள்? கிணமாதிரியில வரணும், கிணத்துல போடலாமே. 8 எத்தனை கணமண்டு போடலாம்? 2 கணமண்டு போடலாமே. அப்ப பேர் இங்க பேர் இவருக்கு எழுதி காட்டுறேன். எக்ஸ் கணம் சக y கணம் சக சய 2 செட் முழுவதின் கணமண்டு போடலாமோ. ஏன் பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ், அடுக்குல ஒற்ற, விடையப்பம் என்னவா வரும்? மைனஸ் ஆகவே வரும். விடையப்பம் என்னவா வரும்? மைனஸ் ஆகவே வரும். சரியா? விடையப்பம் என்னவா வரும்? மைனஸ் ஆகவே வரும். இப்படி இதே எழுதி காட்டுறேன் பேர். இதை சுருக்கி காட்டுட்டேன். சய 2 செட் முழுவதின் கிணத்திற்கு சும்மா சுருக்கி காட்டுறேன். பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ், அடுக்குல ஒற்ற, விடையப்போ மைனஸ், அப்ப கூட மைனஸ். சரியா? 2 கிணம் 8, ஜெட்டின கிணம் செட் கிணம் இப்ப வந்துச்சா? வந்துச்சு. போட்டது உனக்கு விளங்கி இருக்கும். வடிவாப்பேர் தம்பி, வடிவாப்பேர், வடிவாப்பேர். ஏ மாதிரி யார் இருக்கிறாரடா? ஏ மாதிரி எக்ஸ் இருக்கிறார். பி மாதிரி யார் இருக்கிறாரடா? y இருக்கிறார். சி மாதிரி யார் வரணும்? சய 2 z வருது. சி மாதிரி யார் வருது? இங்க பார், ஏ கணம் சக பி கணம் சக சி கணம் அப்படியே வருது. வடிவாக்கவனி சய 3 ABCL, சய 3 ABCL. சரி, இதுல சய போடுறேன், 3 போடுறேன். ஏ மாதிரி எக்ஸ், பி மாதிரி y, சி மாதிரி சய 2 z. சுருக்கி பேர், சயவால சய பெருக்கினார் சக மூவி 2 6 XYZ மேலான் வருது. தம்பி இப்படி இருக்கேக்க ஏ மாதிரி எக்ஸ், பி மாதிரி y, சி மாதிரி சய 2 செட். இப்படி இருந்தா இவ்வளவு பேரையும் அங்க கொண்டு போய் போடலாமல்லோ. ஏக்கு பேர் அப்படியே கொண்டு போய் போடட்டும், கேள்வி வருமல்லோ. அப்ப எக்ஸ் கணம் சக y கணம் சக 8 செட் கணம் சக 6 XYZ. இவர்கிட்ட காரணி எவ்வளவு வரும்? ஏக்கு பதிலா எக்ஸ், சக பிக்கு பதிலா y, சிக்கு பதிலா சய 2 செட். அவர்கிட்ட காரணி எழுத போறேன். அப்படியே உயிர்த்தறிகிறேன், அப்படியே உயிர்த்தறிகிறேன்டா. ஏக்கு பதிலா எக்ஸ் வர்க்கம், ஏக்கு பதிலா எக்ஸ், அப்ப எக்ஸ் வர்க்கம் ஏ வர்க்கம், சக பிக்கு பதிலா y, அப்ப y வர்க்கம், அப்ப சிக்கு பதிலா என்னன்னு வரும்? சக சய 2 z முழுவதின் வர்க்கம். சுருக்குவோம். சய ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா y,
சய பிக்கு பதிலா y, சிக்கு பதிலா சய 2 z. ரெண்டும் z உண்டாகல 2. சய ஏக்கு பதிலா x, சிக்கு பதிலா சய 2 z. போட்டது விளங்குகிறோம் மாணவர்களே. இத சுருக்குறை காலையெடுத்து அவற்றை உயிர்த்தறியட்டாமா. x சக y சய 2 z கவனி x வர்க்கம் சக y வர்க்கம் பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் அடுக்குல ரெட்டு என்ன வரும் விடப்போ பிளஸ் 2 வர்க்கம் 4 z வர்க்கம் z வர்க்கம் மைனஸ் xy மைனஸ் ஆல மைனஸ் பெருக்கினா பிளஸ் 2yz மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 xz என்று வரும். தம்பி உனக்கு விளங்குதா? எடுத்த காரணி விளங்குதா? எப்படி உயிர்த்தறிஞ்சிருக்கிறது விளங்குதா? விளங்குதா? சரி பேர் பிய உயிர்த்தறிவோம். பிய உயிர்த்தறிவோம் கவனி. x கணம் சக 27 y கணம் சக 8 z கணம் சக 12 xyz. நான் அப்போது சொன்னதுதான். அவருக்கு ஒத்துதான் மாத்து. 27 எத்தனை இந்த கணம் போடலாம் சொல்லுவாப்பம். 27 எத்தனை கணம் போடலாம்? 3 கணம். 3 கணம். 8 என்னண்டு போடலாம். 8 2 கணம் போடலாம். வடிவாக்கம் இங்க சக எல்லாம் இருக்குது. x கணம் சக 27 3y முழுவதும் கணம் போடுறேன். ஏன் இந்த கணம் இவருக்கும் சொந்தம் பெருக்கமாயிருக்கே. இந்த கணம் இவருக்கும் சொந்தம் இவருக்கும் சொந்தம். அடே தம்பி எப்படி 3 கணம் இன்டு y கணம் அந்த கணம் ரெண்டையும் எடுத்து முழுவதும் கணம் போடுறேன். சரியே இங்க சக போட்டு இங்க சகதானே இருக்குது. ஓகே சய 2 z முழுவதின் கணம் வரும். இத சுருக்குறேன். பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் அடுக்குல ஒற்றியண்டா விடையப்பம் மைனஸ் 2 கணம் 8 z கணம் z கணம். சரியோ வடிவா கவனியுங்கோ. இங்க பேர் a மாதிரி யார் இருக்கிறார்? x இருக்கிறார். b மாதிரி யார் இருக்கிறார்? 2 y இருக்கிறார். c மாதிரி யார் இருக்கிறார்? 2 z இருக்கிறார். சாரி b மாதிரி யார் இருக்கிறார்? 3 y இருக்கிறார். வடிவா கவனி அப்பன் வடிவா கவனி. x கணம் அவற்றை அடுக்குக்கு மாத்திரம் a கணம் சக b கணம் சக c கணம் சய 3 a b c. வடிவா கவனி வடிவா கவனி. சய 3 a மாதிரி யார் இருக்கிறார்? x இருக்கிறார். b மாதிரி யார் இருக்கிறார்? 3 y இருக்கிறார். c மாதிரி யார் இருக்கிறார்? சய 2 z இருக்கிறார். சய 2 z சயவால சைவ பெருக்கு சகவரம் 3 9 9 2 18 x y z. இப்படி அப்படியே வருகுதோ ஓ வருகுது. அவர் அப்படியே எழுது. x கணம் சக 27 y கணம் சய 8 z கணம் சக 18 xyz சமன் a மாதிரி யார் இருக்கு? x இருக்குது. b மாதிரி யார் இருக்கு? 3 y இருக்குது. c மாதிரி யார் இருக்கு? சய 2 z இருக்குது. a வர்க்கமடா. a மாதிரி x ന്റെ வர்க்கம். b மாதிரி 3y முழுவதும் வர்க்கம். நான் நேர போட போறேன். 9 y வர்க்கம் உண்டு. c மாதிரி யார் இருக்கு? சய 2 z முழுவதும் வர்க்கம். நான் நேர போட போறேன். 4 z வர்க்கம் உண்டு. நீ போட்டு ஆறுதலா சொல்லிக்கொள்ள. நீ பெரியாக்களப்பன் நேர போடணும். அடே c மாதிரி யார் இருக்கு? சய 2 z முழுவதும் வர்க்கம். அவர் சுருக்கினா 4 z வர்க்கம். இங்க எழுதுறேன். சய ab a மாதிரி x b மாதிரி 3y அப்ப 3xy
சய பி மாதிரி யார் இருக்கு 3y இன்டு சி மாதிரி சய 2z. இத சுருக்கின அடுத்த கட்டத்தை சுருக்கி நீங்க சின்ன பிள்ளை இல்லானே அங்கால பேர் சய சி மாதிரி ஏ மாதிரி யார் இருக்குது எக்ஸ் இருக்குது. அங்கால சி மாதிரி யார் இருக்குது சய 2z இருக்குது. சரியோ சய 2z இருக்குது. கவனியுங்க சுருக்குறேன் எக்ஸ் சக 3y சய 2z எக்ஸ் வர்க்கம் சக 9y வர்க்கம் சக 4z வர்க்கம் 4z வர்க்கம் சய 3xy சயவால சய பெருக்கினா சக 3 6 yz மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 10xz போட்டது விளங்குதா? சுருக்கியாச்சு. பிள்ளைகள் அந்த கேள்வி இருக்கா பற்றி விடுங்க. சீப்பாட் கேள்விக்கு தீர்வு வராது, அது 3ஆம் படியில வரும். ஏபிசி என்ற அதுல 2ஆம் படி வந்துட்டு எக்ஸ் வர்க்கம் வந்துட்டு அந்த கேள்வி ஒருக்கா வெட்டி விடுங்க. ரைட்டா? சரியா? ஓகே, கவனிச்சுக்கோ. 12வது கேள்வி ஒருக்கா 12வது கேள்வி ஒருக்கா செய்வோம். 12வது கேள்வி ஒருக்கா டக்குனு செய்வோம். கவனி 12வது கேள்வி எக்ஸின் கீழ் q plus r சமன் y-இன் கீழ் r plus p சமன் z-இன் கீழ் p plus q எனின் இப்படி ஒன்றை காட்டுட்டாங்க. q minus r into x சக r minus p into y சக p minus q into z சமன் 0. கவனிங்க தம்பி மேரே, உங்களுக்கு நான் சொன்னான் ஒவ்வொன்றுக்கு சமனண்டு வந்தா அவரை நாங்கள் என்னென்று செய்வோம், ஒரு டி என்க இல்லாட்டி ஒரு பி என்க இல்லாட்டி ஒரு என் என்க இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு மாறிலி அந்த ஒரு கன்ஸ்டன்ட் போடுவோம். போன கிளாஸ் ஒரு 2வது பேப்பர் எக்ஸாமினேஷன்ல நான் சொல்லியிருப்பேன் டி என்க போடுவாங்க. டி என்க தம்பி மேரே வடிவாக்கவனி ஒவ்வொன்றுக்கு சமன் என்றால் டி என்கண்டா இவர் அவருக்கு சமனாயிருப்பார், இவர் டிக்கு சமனாயிருப்பார், இவர் டிக்கு சமனாயிருப்பார். எல்லாம் 2வது எக்ஸாம் பேப்பர்ல வச்சு எல்லாம் சொல்லி தந்துட்டேன். இவர் சமன் டி y-இன் கீழ் r plus p is equal to t z over p plus q is equal to t. வடிவாக்கவனி ஒவ்வொரு விகிதம் ஒவ்வொன்றுக்கு சமன் என்றால் அவரை நாங்கள் ஒரு டி என்க என்று சொல்லுவாங்க. இது திரிகோண கணிதத்துக்குள்ள வரும். கவனமா பேர் இவர் சமன் டி இவர் சமன் டி இவர் சமன் டி போட்டாச்சு. வடிவாக்கவனி இதா எக்ஸ் டி சார்பா காண்றேன். எக்ஸ் சமன் டி இன்டு கியூ பிளஸ் ஆர். y டி சார்பா காண்றேன். y சமன் டி இன்டு ஆர் பிளஸ் பி. z கியூ சார்பா காண்றேன். z சமன் டி சார்பா t into p plus q. தம்பி இவர் எடுத்து அவருக்கு சமன் என்று காட்டுட்டாமா. அவர் எடுக்கிறேன். இவர் எங்கட யாரு இவர் எங்கட யாரு RHS, இவர் எங்கட LHS. LHS எடுத்து RHS சமன் என்று காட்டும். அடே தம்பி ஒவ்வொரு விகிதம் ஒன்றுக்கு சமன் என்று அவரை நாங்க டி என்கன்னு சொல்லுவோம், இல்லாட்டி பி என்க ஏதாவது எம் என்க என் என்கன்னு போடலாம், ஒரு மாறிலி. தம்பி இப்படி ஒன்று வருகிறது, இவரை டிக்கு சமப்படுத்திட்டான். எக்ஸுக்கு தொடர்பு எடுக்கிறேன். இவர் கியூவும் ஆரும் சார்பா இருக்க பேந்தனத்துக்கு இவர் எக்ஸ்ல இருப்பான், அவரையும் கியூவும் ஆர் சார்பா போகணும். ரைட்டா? அவர் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதுறேன். கியூ மைனஸ் ஆர் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் பி இன்டூ ஒய் பிளஸ் பி மைனஸ் கியூ இன்டூ ஜெட். தம்பி எக்ஸுக்கு பதிலாக கொண்டு வந்து போடுறேன். கியூ மைனஸ் ஆர் இன்டூ கியூ பிளஸ் ஆர் இன்டூ டி plus r minus p into y க்கு பதிலா r plus p into t சக p minus q into p plus q into t என்று வரும். அடே தம்பி வடிவாக்கவனி a சய b into a சக b என்றா a வர்க்கம் q வர்க்கம் minus r வர்க்கம் into t என்று போடலாம். plus a squared a plus b into a minus b a squared r squared minus p squared into t plus
a plus b into a minus b, p squared minus q squared into t. T ஆல bracket நீக்கிறேன். q squared into t minus r squared into t plus r squared into t minus p squared into t. P squared into t plus p squared into t minus q squared into t. சரியா தம்பி? சரியா தம்பி? சரியா காட்டிட்டமா? இந்த plus q square t யும் minus q square t யும் போயிடும். இந்த plus plus r square t யும் minus r square t யும் போயிடும். plus p square t யும் minus p square t யும் போயிடும். போனா பூஜ்ஜியம் காட்டிட்டேன். RHS க்கு சமன் என்று காட்டிட்டேன். அவனுக்கு சொன்னான் எக்ஸாம் பேப்பர் 2 டிஸ்கஷன்ல ஒவ்வொன்றுக்கு சமன் என்றா அவரை நாங்க டி என்று வைப்போம் இல்லாட்டி கே என்று வைப்போம். ஒவ்வொரு விகிதம் ஒவ்வொன்றுக்கு சமன் என்றா அவரை நாங்க மாறிலி என்று வைப்போம். ஜாதா என்று மாறிலி என்று வைப்போம். எக்ஸாம் நம்பர் 2ல சொல்லி தந்தேன். எழுதிக்கொள். அடுத்த கேள்வி பி பார்ட் கேள்வி. பி பார்ட் கேள்வி. A இன் கீழ் B சமன் C இன் கீழ் D சமன் E இன் கீழ் F. ஒவ்வொரு விகிதம் ஒன்றுக்கு சமன் என்றா நான் அவர T என்க. அதுல K தந்திருக்கிறான், K என்க போடக்கூடாது. தந்தவரை அவர் என்று எடுக்க இயலாது. அவர் K என்று தந்திருக்கிறான், K ஒரு மாறி என்று காட்ட சொல்லி அவர் K என்று தந்து நாங்கள் K எடுக்கலாமோ? இல்ல, நாங்கள் வேறு ஒரு ஆள் என்று வைப்போம். T என்க, நீ விரும்பினா P என்க, A என்க, உண்ட விருப்பம். A வந்திருக்கு ஏற்கனவே, ஏதாவது N என்க, ஏதோ ஓடு. ரைட், வருது அவரை இவருக்கு சமன் என்று காட்டுட்டாங்க. நாங்கள் ஒன்னோடு சமன் என்றா A நாங்கள் T சார்பா காணோம். A சமன் BT, C சமன் DT, E சமன் FT. ஒன்று A காணோம் அல்லது B காணோம், ரெண்டையும் காண்றது. ஒன்று A காணோம் அல்லது B காணோம், இல்லாட்டி ஒன்று C காணோம் அல்லது D காணோம், ஒன்று E காணோம் அல்லது F காணோம், ரெண்டையும் காணும். LHS எடுக்கணும். இவர் அவருக்கு சமன் என்று காட்டுட்டாமா 2 A இந்த 4ஆம் அடுக்கு B வர்க்கம் சக 3 A வர்க்கம் C, A வர்க்கம் C வர்க்கம் சக 5 E இந்த 4ஆம் அடுக்கு F, அதன் கீழ் 3 B இந்த 6ஆம் அடுக்கு சக 3 B வர்க்கம் D வர்க்கம் சக 5 F இந்த 5ஆம் அடுக்கு. இவர் எடுத்து அதை இனியும் K இந்த 4ஆம் அடுக்குன்னு காட்டுட்டாங்க. இவர் தான் எங்கட என்ன LHS. தம்பி A காண்டி கண்டி வச்சிருக்கிறோம், கொண்டு போய் போடுவோமா? ஓ, BT முழுவதுண்ட 4ஆம் அடுக்கு, அங்கால B வர்க்கம், Aக்கு பதிலா ஒன்று வந்து போடுறேன் சக 3 BT முழுவதுண்ட வர்க்கம் இன்டு C வர்க்கம் சக 5 கவனியுங்கோ. சாரி, C காண்டியும் கண்டு வச்சிருக்கோம், C காண்டி வந்து போடுவோம் DT முழுவதுண்ட வர்க்கம். ACE கண்டு வச்சிருக்கிறோம், அவை காண்டி கொண்டு வந்து போடுறேன். க்கு பதிலா FT முழுவதுண்ட 4ஆம் அடுக்கு இன்டு F அங்கால கிடக்கு. சரியோ? ஓகே. அதன் கீழ் 3 B இந்த 6ஆம் அடுக்கு சக 3 B வர்க்கம் இன்டு D வர்க்கத்துக்கு பதிலா D வர்க்கம் தான் இருக்கும். சரியோ? சய 5 F இந்த 5ஆம் அடுக்கு. சரியோடா? A காண்டி போட்டுட்டோம், C காண்டி போட்டுட்டோம், E காண்டி போட்டுட்டோம். இனி சுருக்குவோம். 2 B இந்த 4ஆம் அடுக்கு இன்டு T இந்த 4ஆம் அடுக்கு இன்டு B வர்க்கம் இன்டு B வர்க்கம் சக 3 B இந்த வர்க்கம் T இந்த வர்க்கம் D இந்த வர்க்கம் இன்டு T இந்த வர்க்கம். சுருக்குறனடா சய 5 F இந்த 4ஆம் அடுக்கு T இந்த 4ஆம் அடுக்கு இன்டு F, அதன் கீழ் படிவாக்கவனி 3 B இந்த 6ஆம் அடுக்கு, சாரி 3 2 அடே 2டா மாறி 3 போட்டுட்டேன். 2 B இந்த 6ஆம் அடுக்கு சக 3 B வர்க்கம் D வர்க்கம் படிவாக்கவனி சய 5 F இந்த 5ஆம் அடுக்கு.
தொடர்ந்து சுருக்க வடிவா கவனியுங்க. அடி சமன் பெருக்கப்படுது அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும் கூட்டும். சக 3b வர்க்கம் t வர்க்கம் சாரி b வர்க்கம் d வர்க்கம் இங்க பேர் அடி சமனா இருக்குது பெருக்கப்படுது அடுக்கு ரெண்டும் என்ன செய்யும் கூட்டும். சய 5 t இந்த 4ஆம் அடுக்கு இன்று அடி சமனா இருக்கு பெருக்கப்படுது அடுக்கு ரெண்டும் கூட்டப்படும். அதன் கீழ் 2b இந்த 6ஆம் அடுக்கு சக 3b வர்க்கம் d வர்க்கம் சக 5f இந்த 5ஆம் அடுக்கு. தம்பி பேர் இங்கேயும் t இந்த 4ஆம் அடுக்கு இருக்கு இங்கேயும் t இந்த 4ஆம் அடுக்கு இருக்கு இங்கேயும் t இந்த 4ஆம் அடுக்கு இருக்குண்டா t இந்த 4ஆம் அடுக்கு என்ன செய்யறேன் பொது எடுக்கிறேன் 2b இந்த 6ஆம் அடுக்கு சக 3b வர்க்கம் d வர்க்கம் சக 5f இந்த 5ஆம் அடுக்கு. அதன் கீழ் 2b இந்த 6ஆம் அடுக்கு சக 3b வர்க்கம் d வர்க்கம் சக 5f இந்த 5ஆம் அடுக்கு. கீழே மேலே முறையாக்கலாம் இருக்கிறோம் இவரையும் அவரையும் என்ன செய்யலாம் வெட்டலாம். t இந்த 4ஆம் அடுக்கு. தம்பி கவனி டீயும் ஒரு மாறிலி என்றுதான் வச்சு நான் அவரை மாதிரி k இந்த 4ஆம் அடுக்கு என்று காட்டுட்டான் காட்டியாச்சு. t சமன் k என்று எழுதிவிட்டா சரி. அடே t மாதிரி தாண்டா k இருக்குது t சமன் k என்று எழுதிவிட்டா சரி. tயும் ஒரு மாறிலி kயும் ஒரு மாறிலி. அதான் முதலே சொன்னான் அவன் k என்று தந்தா நீ k என்று வைக்க கூடாது நீ ஒரு வேறு ஒன்று வச்சு அவருக்கு சமன் என்று காட்டும். உனக்கு விளங்கிட்டுதா எடுத்தது விளங்கிட்டுதா எடுத்தது விளங்கிட்டுதோடா. சரி சீப்பாட் கேள்விய பாருங்க பிள்ளைகள் சீப்பாட் கேள்விய பாருங்க. சீப்பாட் கேள்விய பாருங்க. x சக y சமன் 11 x into y சமன் 24 x-ஐயும் y-ஐயும் காணட்டான். நான் அப்போது இப்படி ஒரு கேள்வி செஞ்சு காட்டினேன் x y சார்பாக்கான் y x சார்பாக்கான் நான் y x சார்பாக்கான் y சமன் 24 கீழ் x என்று வரும் உண்ட விருப்பம். இங்க வந்து y-க்காண்டி பிரதிகிறேன் x சக 24 கீழ் x y-க்காண்டி பிரதிகிறேன் சமன் 11. இந்த கீழே இருக்கிற x இல்லாமலாக்க எல்லாத்தையும் x ஆல பெருக்கிறேன் x into x x வர்க்கம் சக நான் பெருக்கிற x-உம் கீழே இருக்கிற x-உம் இல்லாம போனா 24 சமன் 11 தர x 11x. இத வந்து நான் இங்கால கொண்டு வரேன்டா x வர்க்கம் சக 24 சய 11x சமன் 0. ஒரே ஓர்டருக்கு எழுதுவான் x வர்க்கம் x மாறிலி x வர்க்கம் சய 11x சக 24 சமன் எத்தனை 0. சரியா கவனி இதுக்கு நாங்கள் தீர்வு இருக்குதோண்டு பார்ப்போம். 24 என்னென்று பெருக்கலாம் 6 24 4 24 தீர்வு இருக்குதா பிள்ளைகள்? தீர்வு இருக்க சொல்லுங்க ஒரு கடக்கண்டு 8 3 24 38 ரைட் 24 ரெண்டா பிரிக்கலாம் 3 8 24 8ஓட 3 கூட்டினா 11 வருது. சரி கவனிங்கோ கூட்டி வார விட மைனஸ் கூட்டி வார விட மைனஸ் என்றா பெரியதானத்துக்கு முன்னால மைனஸ் அடா 8 தான் பெரியதானம் மைனஸ் சாரி 8 தான் பெரியதானம் மைனஸ். சரியோ அடே 3 24 24 பெருக்கங்கள் எழுதுறேன் பெருக்கத்தை எழுதினான் சரி எழுதிட்டேன். கூட்டி வார விட என்னடா மைனஸ் அப்ப பெரியதானத்துக்கு முன்னால ஒரு மைனஸ் மைனஸ போட்டுட்டேன் விடைய பாக்குறேன் அது சக 24 மைனஸ் ஆல எதை பெருக்கினா மைனஸ் வரும் மைனஸ் ஆல மைனஸ பெருக்கினா தான் மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ் 3 24 அப்ப காரணி என்ன எக்ஸ் ஆய 3ம் எக்ஸ் ஆய 8ம் காரணியா இருக்கும். அப்ப எக்ஸ் சமன் 3 எக்ஸ் சமன் 8 காரணி. தம்பி எக்ஸுக்காண்டி கொண்டு வந்து இதுல போடு எக்ஸ் சமன் 3 y பெருமானத்தை காணும் y சமன் 24 3 பிரிச்சா எவ்வளவு வருது 8 வருது. x வந்து 8 ஆயிரம் கேட்க
y காணுவா y சமன் 24 இங்கு 8 24 இங்கு 8 வருது 3 வருது அதுவும் 8 3 வருது சரியா பிள்ளைகள் x தீர்வை கண்டு நாங்கள் x ரெண்டு தீர்வுக்கும் y இந்த பரமானத்தை கண்டிருக்கு விளங்கிச்சா உனக்கு இந்த பேப்பர் டிஸ்கஷன் விளங்கிட்டுதா விளங்கினால் அவருக்கு நீட்டா நோட் பண்ணிக்கோள் நீட்டா நோட் பண்ணிட்டு எனக்கு எங்க நம்பர் 0769773 07697737335 என்ற நம்பருக்கு நீ செய்த பேப்பர்களை அனுப்பி வைக்கலாம் அடுத்தபடி எங்களை கிளாஸுக்கு தொடர்ச்சியா ஜாயின் பண்ண டிக்னோமெட்ரி போகுது வெகு விரைவில் மீதி தேட்டம் தொடங்குவோம் சரியா பிள்ளைகள் ஜாயின் பண்ண விரும்பினால் இந்த நம்பருக்கு தொடர்பு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் தேங்க்யூ வடா நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம் ரைட் தேங்க்யூ